ஹாய் காய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நானு, ஈஸ்வர், யோகி, வெங்கட் 4 பேரும் எதுக்கு வந்திருக்கோம்னா, டிசின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பத்தி எங்களோட கருத்துக்களை சொல்லலாம்னு வந்திருக்கோம். சரி, என்ன எதுல இருந்து ஆரம்பிப்போம்? அதாவது படத்துல முக்கியமான இடத்துல இருந்தே ஆரம்பிப்போமா? அனிருத் அவர் இல்லாட்டினா படம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிடிச்சிருந்தது, என்னென்ன பிடிக்கல, அப்படி போவோம். அணி அணிதான் படம். படம் தான் அணி. அவ்வளவுதான். எல்லாரும் வந்து என் கால்ல உழுங்கடான்றான் அணி மியூசிக்க போட்டு. நீங்க படம்லாம் எனக்கு இல்ல வேணாம். நீங்க நீங்க ஸ்கிரீனே தேவையில்ல. அந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் 2 மணி நேரம் போடுங்க. நான் படி கேட்டுனே இருப்பேன் ஒரு ஓரமா. அந்த மாதிரி படத்தை ஃபுல்லா தாங்கிருக்கேன். சரி, நான் சில சில படம்லாம் பார்த்திருக்கேன். இப்போ ஸ்லோ மோஷனோ இல்லனா வேற ஏதாவது போட்டுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் அது தூக்கி கொடுக்கும் அந்த சீனை. ஆனா இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் லைட்டா ஆரம்பிக்குது. அப்ப ஃபைட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. லைட்டா ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே எல்லாம் கத்துறானுங்க. ராகா ஃப்ரீ வந்து வரும்போது இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி அது வெறும் அது ஒண்ணுமே கிடையாது. அங்க இருந்து கதுவை மட்டும் நந்து வருவாரு லோக்கி. அவ்வளவுதான். அந்த அந்த டியூன் ஆரம்பிக்கும். சீன்ல ஒண்ணும் கிடையாது. ஆனா போட்டு கத்து கத்துன்னு கத்துறானுங்க. ஸ்கிரீன் பிரசன்ஸே இல்லாம ஒரு 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 எப்படி சொல்றது, அந்த லெவலுக்கான ஹைப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்கிரீன்ல எல்லாம் வர தேவையில்ல. அணி அணி வந்து பேர் போட்டா போதும். இந்த மேல் இப்ப நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. இல்ல, அதான் அந்த மதராசி படம் ஆடியோ லான்ச்ல சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து இது இது மூவி இண்டஸ்ட்ரி விட்டு ஃபார்ம் அவுட் ஃபீல்ட் அவுட் ஆனா கூட எஸ்கே வந்து ஜெயிக்கணும். ஃபார்ம் அவுட் ஆற மாதிரி தெரியல, ஃபார்ம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதான் இப்போ கூட பார்த்தேன், நான் ஒரு மீம் பார்த்தேன். குளோபல் லிஸ்ட்ல வந்து அந்த இது வந்திருக்கு, ஆல்பம் வந்திருக்கு டாப் 10ல. அதான் இது பார்த்தேன். ஹிப்ஹாப் அது அது மீம் இல்ல. அந்த அது அணியே ரீபோஸ்ட் பண்ணியிருந்தார். ராகா இல்ல ஃப்ரீ இல்ல, வந்து அது மீம். குளோபல்ல 7th இருந்தது அது மீம் என்னன்னா, லாஸ்ட் வீக். நீ நீ என்னடா ஸ்டேட் லெவல்ல தேடுற, நேஷனல் லெவல்ல தேடணும்டா. அந்த ஹிப்ஹாப் தமிழா இது இருக்கும் தெரியுமா, எங்கால அங்க போயிட்டாரா அந்த மாதிரி. அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு இப்போ. அவர் எங்க இல்ல ஃபீல்ட் ஆனா அவுட் ஆறுன்னு பேசிட்டு ஆனா இருக்காரு. லிட்டரலா சொல்லணும். நம்ம சாய் 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 கொஞ்சம் இந்த டைம்ல மேல வந்தப்போ எல்லாம் வந்து அணியை கொஞ்சம் இது சொல்லிட்டு இருந்தாங்க. சாய் வந்துட்டாரு, அணி அவ்வளவுதான், அணி கொஞ்சம் இதுக்கு மேல கீழே போயிடுவாருன்னு. சாய் ஒரு ஒரு பாட்டா போட்டு போட்டு ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டை ஹிட் ஆக்கி அதுக்கு இவர் பாட்டுக்கு அப்புறமா இவரோட வெர்ஷன் சாய் போட்டு எல்லாம் ஹிட் ஆக்கிட்டு நம்மளால ஒரே படத்துல அவரோட மொத்த இதுவும் முடிச்சிட்டாரு. இப்ப திருப்பி சாய் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. ஏன்னா லைனா 3 படம் வருது அனிருத்துக்கு. பாரடைஸ் அடுத்த மாசம், ஜெயிலர் 2 அதுக்கு அடுத்த மாசம். லைனா இப்ப எவ்வளவு சாய் ஒர்க் பண்ணாலும் அணி வந்துகிட்டே இருப்பாரு ஃப்ரேம்குள்ள. அந்த ஹீரோவோட எலிவேஷன் வந்து எப்பவுமே முக்கியம் பிஜிஎம்க்கு. அது மத்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா லோக்கி மாதிரி ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு அந்த எலிவேஷன் கொடுத்து படம் ஃபுல்லா எங்கேஜிங்கா வச்சுக்கிறது அவ்வளவு ஈஸியா கிடையாது. அனிருத் சூப்பரா பண்ணியிருந்தாரு இந்த மூவில. அது ஆனா நீ லோக்கிய வந்து டெபுட்டண்டா பார்க்க முடியாதே. எல்லாரும் லோக்கி காண்டி தான் இந்த படம் பார்த்தா எப்படி நடிச்சிருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்க தான் போனாங்களுமே. டெபுட்டன்னு சொல்ல முடியாது, ஆனா நடிக்கிறதுல இதான் ஃபர்ஸ்ட் படம்னால சொல்லிக்கலாம். இல்ல, ஆக்சுவலா லோகேஷ் நடிக்கிறதுக்கு ரொம்ப வேலை கொடுக்காம தான் டைரக்டரும் இந்த மூவில சீன்ஸ் வச்சிருக்காரு லோகேஷ்க்கு. டிபிக்கலா இந்த லோகேஷ் மாதிரி ஆக்டருக்கான மூவி தான் இது. இப்போ நிறைய ஆக்டிங் மொமெண்ட்ஸ், அந்த மாதிரி ரியாக்ஷன் டைம்ஸ் அதெல்லாம் ரொம்ப லோகி கொடுக்கல. ஆக்சுவலா வாமிகா அந்த ரோல் சூப்பரா பண்ணியிருந்தா. சீனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது, அழுறது எல்லாமே சூப்பரா இருந்தது. லோகேஷ்க்கு ஆக்சுவலா ஹீரோவா இருந்தாலும் அந்த அளவுக்கு கொடுக்கல வெயிட்டேஜான சீன்ஸ்லாம். ஏன்னா அவருக்கே தெரியும் லோகி இப்போ டெபியூட்டன் தான், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரியலன்னு. லோக்கி ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு கேங்ஸ்டரா சுத்திக்கிட்டு சண்டை போடுறது அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர பெரிய ஆக்டிங்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல லோக்கிக்கு இந்த படத்துல. அந்த ஆக்டிங் மட்டும் இல்ல, டயலாகுமே கம்மி தான். ஜி காதுக்குள்ள வந்து பாடுங்க ஜி, காதுக்குள்ள அந்த மாதிரி இருக்கு எனக்கு. நீங்க பாடிக்கிட்டே இருங்க ஜி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி இருந்தது படம் ஃபுல்லா. இல்ல, லோக்கி வந்து உனக்கு டயலாகுமே கம்மி தான். ஈஸ்வர் சொன்ன மாதிரி ஆக்டிங் மட்டும் இல்ல, டயலாகுமே கம்மியா தான் வச்சிருந்தாங்க. சோ அப்பதான் அதுக்கேத்த மாதிரி ஃபுல்லா சோபரா இருக்கிற மாதிரியே வச்சிருந்தா அது நடிக்கிறனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான். எப்பயுமே சரக்கு தம்முன்னு ஊதி தள்ளினே இருந்தாரு. அதனால ஒரு மேட்ச் பண்ற மாதிரி கேரக்டரா கொடுத்துட்டாங்க அவருக்கு. இந்த படத்துல அனிருத்க்கு அடுத்து ஒரு வெயிட்டேஜ் யாருக்குன்னா வாமிகாக்கு தான். வாமிகா அவங்க ரோல் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ வாமிகா அனிருத் தான் இந்த படத்துல மெயினான பர்சன்ஸே கேஸ்ட்ல. மீதி பேர் எல்லாருமே லோக்கி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அப்பா அம்மா அவங்க எல்லாம் வராங்க. பட் எல்லாருமே அந்தந்த சீனுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காம தான் இருந்தாங்க படம் ஃபுல்லா. இவங்க 2 பேரை வச்சுதான் படம் ஃபுல்லா ரிவால்வ் ஆச்சு. இல்ல, லோக்கியோட ஃப்ரெண்டா வரவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்கடா. அவரு இந்த அந்த தாடியோட மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் எனக்கு தெரியல, ஆக்டர் பேர் தெரியல. அவருமே பயங்கரமா பண்ணியிருந்தாரு. லோக்கியை காப்பாத்தலாம், லோக்கியை விட்டுறலாம், ஒரு இதுவாக இருந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதுவுமே அவரும் ஆக்டிங் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவரு கூட இன்னொருத்தர் கருப்பா, அவருமே பயங்கரமா லோக்கிக்கு சப்போர்ட் பண்ணி நின்னுட்டு அதுமே நல்லா இருந்தது. லோக்கியை தவிர எல்லாரும் சுத்தி பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. லோக்கியை வந்து அந்த கேரக்டரா இது பண்ண வச்சாரு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து இது அருண் மாதேஸ்வரன்ஸ் ஒர்க் ஆஃப் தேவதாஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான தேவதாஸ் கதை
ஒரு ஒரு மாடலா எடுத்து பண்ண படம் தான் இது. தேவதாஸோட ஒரிஜினல் கதையை வச்சு இவரு அருண் மாதேஸ்வரன் ஸ்டைல்ல எடுத்த படம். ஆனா நீங்க எங்க பார்த்தாலுமே யாரை கேட்டாலுமே தேவதாஸ் கதையா அது அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆமா. ஏன்னா இவ்வளவு ஆக்ஷன் தேவதாஸ்க்கு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கர கர கரன்னு அறுத்து வாய்க்குள்ள கட்டி எல்லா விட்டு பேஜ்லயும் ரத்தத்தை ரத்தம் வரணும்னு கிழிச்சு எழுதிருப்பாரு போல. முக்கியமா இல்ல எல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் பேஜ்ல டிபிக்கல் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் மூவி மாதிரியே தான் இருந்தது படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப். ஆர் டீம் கேட்டிருப்பாரு, ஆர் டீம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லா சீனையும் பிளட் வேணும், பிளட்டுக்கான எக்யூப்மெண்ட் இது எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்கன்ற எல்லா சீனையும் ரத்தம் தெரிக்குது, தெறிக்க தெறிக்க வந்துனே இருக்கு ரத்தம். இல்ல ஆனா எங்கேஜிங்கா இருந்தது. நம்ம அதையும் தாண்டி நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நான் பேசணும்னு நினைச்சது. நம்ம அணியை வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டு சில இந்த படத்தோட சில ஒர்க்ஸ் ரொம்ப நம்ம பேசுறதும் இல்ல, அது வெளியவே தெரியல. நிஜமா அருண் மாதேஸ்வரன் நல்லா டிபிக் பண்ணி அவர் ஸ்டைல்ல அவருக்கு என்ன வரும்ன்றது புரிஞ்சு. சி ராக்கி வந்து எங்கேயோ இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் நிறைய பேர் பாத்துக்க மாட்டாங்க. நான் ராக்கியோட பார்த்தேன் ஸ்டைல் தியேட்டர்ல. தான் அருண் மாதேஸ்வரன் ஒர்க். அங்க இருந்து வெளியே வந்து கொஞ்சம் அந்த சாயல் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஆனா கொஞ்சம் வெளியே வந்து வேற ட்ரை பண்ணாரு அவரு. சாணி காகிதம் சரி, கேப்டன் மில்லரும் சரி. ஆனா அதுக்கு அவருக்கு செட் ஆகல. அது நம்மளுக்கு கொஞ்சம் ரெண்டு சைட்லயும் இடிக்குது. கொஞ்சம் இப்படி நல்லா போவோமா இல்ல இந்த பக்கம் போவோமான்னு தெரியாம அவர் இடிச்சிட்டு இருந்தாரு. இது திருப்பி அவர் ராக்கியோட ஜோனுக்கு கொஞ்சம் போனாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு படத்துல, எக்கச்சக்க ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. செகண்டரி அவருக்கு வந்து அந்த அந்த ஃபீமேல் லீடுக்கு வந்து அந்த அந்த கிரீன் கலர் சாரி, அந்த பிரவுன் கலர் ஜாக்கெட் போட்டு விட்டு நடக்க விடுறதுல அவருக்கு என்ன ஒரு ஃபெட்டிஷ்னு எனக்கு தெரியல. நீங்க சாணி காகிதம் பாத்தீங்கன்னாலும் சரி, கீர்த்தி அந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. நீங்க கேப்டன் மில்லர் கேப்டன் பாத்தீங்கன்னாலும் சரி, பிரியங்கா அந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இங்க வாமிக்கோக்கும் அதே இல்ல dress. ஆமா, இவருக்கு வந்து அதேதான். அந்த கலர் மேல அந்த ஃப்ரேம் மேல ஏதோ இருக்கு போல. இல்ல இது கேப்டன் மில்லர்ல நிவேதிதான்னு ஒருத்தர் இருந்துட்டு அவங்களுக்கும் அதே காஸ்டியூம் போட்டுட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கும் லேடி கேரக்டர் வந்தாலே அதே காஸ்டியூம் போட்டுறணும். அது இல்லாம சில ஃப்ரேம்ஸ் அதான் சில சில எப்படி சொல்றதுன்னா பிஹைண்ட் ஒர்க் கொஞ்சம் நிறைய தெரியாம போயிடுச்சு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து பாத்தீங்கன்னா சஞ்சனா சீன்ஸ், அதாவது சஞ்சனா வந்து கொஞ்சம் பார்ட் ஆஃப் படம் தான் வருவாங்க. ஆனா நீங்க சஞ்சனா வர எல்லா பார்ட்லயுமே சஞ்சனா ஆஸ் அ மிரர் தான் காமிச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சஞ்சனாவை வந்து மிரரோட டிபிக் பண்ணி தான் நிறைய சீன்ஸ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் லோக்கி பாக்குறதும் சரி, லோக்கி பேசுறதும் சரி, அந்த அந்த அதான் தேவதாஸ் கேரக்டர் பேசுறதும் சரி, சஞ்சனாவை வந்து அந்த மிரருக்கு ஆப்போசிட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். சஞ்சனா சாவறதுக்கு அப்பையும் அந்த மிரர் உடஞ்சி அவங்க பக்கத்துல இருக்க மாதிரி சில ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அதான் அவங்க இறந்துட்டாங்கன்றது. அதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் ஃபைட்டும் இருக்கும். நீங்க சஞ்சனா டெத்துக்கு முன்னாடி அந்த பாட்டில்ல சண்டை போட்டுக்கிறது, அதுவும் கிளாஸஸ் நிறைய உடையும் போது, சோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதே மாதிரி நம்ம முன்னாடியே தெரியும் அது கன்ஸ் அண்ட் ரோசஸ் தான் இந்த படத்தோட தீம்னே. இவர் கன்னும் அவங்க ரோஸ்ன்ற மாதிரி நம்மளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தீம்ல அவங்க ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. சோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நீங்க அந்த அந்த ஃபிளவரும் சரி, அவங்க வாமிக்கா எப்பவுமே அது கேரி பண்றது பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க அவங்க தலையில மாட்டும் போது வேற மாதிரி இருப்பாங்க, அது கையில வச்சிட்டு இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி சில சில ரைட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க காப்பாத்தி வெளியே வரும்போது அவங்க தலையில அந்த பூ சொருவி நடந்து வருவாங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரேம்ல இருந்து வெளியே வந்துட்டு அந்த லாக் வந்து ஓபன் ஆயிருக்கும் கீழே. அந்த லாக்குக்கு ஒரு zoom போயிருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீ அதே மாதிரி இவங்க வாமிகோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ அவருக்கு சஞ்சனா ஞாபகம் வருதுன்றத ஃப்ரேம்லயே சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவரு கீழே பார்த்து தான் பேசிட்டு இருப்பாரு சிகரெட் புடிச்சிட்டு. இவங்க வந்து இங்க க்ளோஸ் வச்சிருப்பாங்க வாமிகோக்கு. இங்க க்ளோஸ் வைக்கும் போது இவங்க திரும்பும் போது ஜூம் அவுட்ல பின்னாடி கிளாஸ் இருக்கும். கிளாஸ்ல தான் அவர் தெரிவாரு, கண்ணாடியில தான். சோ அங்க டிபிக் பண்றாங்க அவங்க சஞ்சனா ஞாபகம் வராங்க கிளாஸ்லன்ற மாதிரி. சோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் நிறைய விஷயம் நிறைய இருந்தது. நமக்கு அணி வந்து ஓவர் பவர் பண்ணிட்டாரு. அதான் இது ஆர்ட் எல்லாமே பயங்கரமா பண்ணிருந்தாங்க. மூவி எல்லாமே ஒரு மாதிரி ராவா ரியலிஸ்டிக்கா இருக்கும். எல்லா படமுமே ராக்கில இருந்து எல்லாமே. அதனாலயே நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்சஸ் நிறைய பேர் அந்த இது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் யாருக்கெல்லாம் இந்த வயலன்ஸ் ராவான ரியலிசம் பேசுற மூவிஸ் எல்லாம் பிடிக்குமோ அது எல்லாருக்குமே கண்டிப்பா அருண் மாதேஸ்வரன் மூவி இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அதே இல்ல மாதிரி அவரு இருந்தது. பட் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸான்ட்ரிக் ராவா இல்லைனாலும் நல்லாதான் இருந்தது. லோக்கியை வச்சு ஆக்சுவலா இந்த படம் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலா. இல்ல அருண் மாதேஸ்வரன் வந்து எங்க இருந்து எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காரு நீ பாக்கணும். தியாகராஜன் குமார் ராஜாட்ட இருந்து வந்திருக்காருன்னா அவர்கிட்ட இதுதான் நீ எதிர்பார்க்க முடியும். ராவா ரஸ்டிகா வயலன்ஸ் தெரிக்க தெரிக்க இதான் நீ எதிர்பார்க்க முடியும். ஆனா அவருமே அந்த மாதிரி எடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் அவர்கிட்ட சேர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ ரெண்டு பேரும் பயங்கரம். லோக்கிக்கும் அதான் இப்போ செட் ஆகும். லோக்கியுமே அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டார்ஸோட போறேன்னு சொல்லி கொஞ்சம் இப்படி அப்படின்னு போகாம கைதி மாதிரி திரும்ப கைதி மாஸ்டர் மாநகரம் மாதிரி திரும்ப வரணும். அவர் திரும்ப என்ன படம் எடுக்க போறாரு, என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. அல்லு அர்ஜுன் வராரு. இப்ப அவரு கூட மாஸ் காமிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண வச்சிருக்காருன்னு தெரியல. ஆனா அந்த மியூசிக்கும் பயங்கரமா இருந்தது. அந்த இது இருக்கும்ல காட் இருக்க அந்த மாதிரி அணி இருக்கார்.
அதான் சொல்லிட்டாரு லோகேஷ், நான் என்ன இருந்தாலும் என்ன இல்லாம வேணாலும் படம் எடுப்பேன், இனிமே அனிருத் எல்லாம் படம் எடுக்க மாட்டேன்னு. ஆனா இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு இந்த படத்துல வந்து எல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரிலீஸ்க்கு முன்னாடியே சவுண்ட் ட்ராக் விடும்போதே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே அணிக்கிட்ட ஒண்ணு என்னன்னா, நீங்க சவுண்ட் ட்ராக்ல பாத்தீங்கன்னா 5-6 பாட்டு இருக்கும், இல்ல 2-3 பிஜிஎம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். படத்துல போய் பார்த்தா நிறைய புதுசு புதுசா இருக்கும். இப்ப உட்காந்து கேட்டு இருப்பாங்க எல்லாம், ஓஎஸ்டி கொடுங்க ஓஎஸ்டி கொடுங்க, இன்னும் லியோ ஓஎஸ்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டு இருக்காங்க. அணியே சொல்றாரு லியோ ஓஎஸ்டில ஒண்ணும் இல்லைங்க, எல்லாத்தையும் தனித்தனியா ரிலீஸ் பண்ணிட்டோம், அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வேணா ஓஎஸ்டியா தனியா தரோன்னு. பட் ஆனா அந்த மாதிரி வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணனால எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. லைனா நீங்க பாத்தீங்கன்னா 15 சவுண்ட் ட்ராக் ஏதோ விட்டாங்க, எல்லா சவுண்ட் ட்ராக்குமே ஹிட் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து உங்களுக்கு படமும் ரீச் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சது. சவுண்ட் ட்ராக் வச்சுதான் அணி உள்ள வச்சாரு இந்த படத்துல. உண்மையா இந்த சொல்லணும், படம் பேரே நிறைய பேர் தெரியாது. அந்த பிஜிஎம் வச்சுதான் இது என்ன படம் தேடி இது டிசி இது லோகேஷ் கனகராஜ் படம்ங்கிறதே தெரிஞ்சது நிறைய பேருக்கு. இல்லனாலும் புக்கிங்ஸ் அவ்வளவு சீக்கிரம் ஃபில்லே ஆயிருக்காது ஸ்டார்டிங்ல. அதுவும் இது ரொம்ப தள்ளி வர போச்சு கொஞ்சம், அப்படி இப்படி கொஞ்சம் பேசி பேசி. ஏன்னா இது ரொம்ப ப்ரொமோஷனும் நான் பார்க்கல எங்கேயுமே. லோக்கியும் வந்து எங்கேயும் பேசல, அருண் மாதேஸ்வரும் எங்கேயும் பேசல, யாரும் இதை பத்தி பெருசா பேசவும் இல்ல. டைரக்ட் பண்ண படம்னா எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி பேசினே இருப்பான். இது அவன் தான் நடிச்சிருக்கான்னு சொல்லி ரொம்ப எதுவும் பேசி ஹைப் கிரியேட் பண்ணி நம்மள எதுவும் படத்துக்கு பேக்லாஷ் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி அமைதியாவே இருந்துட்டான். இல்ல உஷார் அதான் கூலில எல்லாம் போய் ரொம்ப பேசி அடி வாங்கிட்டான். அதனால வந்து இந்த படத்துல வந்து உஷாராயிட்டான், ரொம்ப பேச வேணாம் நம்ம. அதான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, இந்த படம் நல்லா இருக்குன்னு. ஏன்னா எல்லா டைரக்டர்ஸும் கூப்பிட்டு போட்டு காட்டியிருக்காங்க பிரீமியர் ஷோ. சோ அவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்கன்னா நல்லா இல்லாம கூப்பிட மாட்டாங்க. அணி தாங்க இந்த படத்தை காப்பாத்திருக்காரு, உண்மை அதுதான். அணி இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அதான் ஈஸ்வர் சொன்ன மாதிரி எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா இது இல்ல. 18+ இருந்தாலும் 18+லயுமே எல்லாருமே பாப்பாங்களான்னு தெரியல. அதுதான் ஒரு பெரிய டிராபேக் உங்களுக்கு. இந்த மாதிரி வைலன்ஸான பிலிம் பாக்குறவங்க மட்டும்தான் பாவாங்க. சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புளுக்கான படம் இது கிடையாதுன்றத சொல்லிடணும் நம்ம. அதே மாதிரி இத ஓடிடி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம சின்ன ஸ்கிரீன்ல அனிருத்தோட மியூசிக்கோட எப்படி இருக்கும்னு தெரியல. பெரிய ஸ்கிரீன்ல பெருசா அனிருத்தோட மியூசிக் கேட்கும் போது பயங்கரமா இருந்தது. இது சின்ன ஸ்கிரீன்ல ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியல. செகண்ட் மல்டிப்ளெக்ஸ் போய் பாக்காதீங்க, எங்கேயாவது உங்க வீட்டாண்ட இருக்க நல்ல லோக்கல் தியேட்டர்ல பாருங்க. வெரி நைஸ் அப்படின்னு கூட கை தட்டுவாங்களான்னு தெரியல. நான் லோக்கல் தியேட்டர் தான் பார்த்தேன். நான் எனக்கும் அதேதான், ராகா ஆஃப் ரிவெஞ்ச் வர்ற அந்த அந்த இது ஸ்டார்ட் ஆகும் போதே கத்துறானுங்க. லோக்கி இன்ட்ரோக்கு ஒரு கத்துறாங்க, அந்த டின் வரும்போதே எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப லோக்கி நந்துதான் வருவார் சும்மா கதவு மூட்டு. அதான் லோக்கி சும்மா ஒரு ஆம்னில இருந்து ஒரு பில்டிங் குள்ள நடப்பாரு. அவதான் அது எதுவுமே பண்ண மாட்டாரு, சும்மா நடப்பாரு. அதுக்கு லோக்கிக்கே பயங்கர எலிவேஷன் தான் அது. அதுவும் இல்லாம அந்த மண்டபத்துல ஒரு மியூசிக் பொண்ணு போட்டிருப்பாரு, ராகா ஆஃப் ரிவெஞ்ச். அதான் ராகா ஆஃப் ரிவெஞ்சோ ஒரு மண்டபம், அந்த இது மிருதங்க இது அது என்னது தவுல் அதெல்லாம் கலந்து ஒண்ணு அடிச்சிருப்பாரு ராகா ஆஃப் ரிவெஞ்சிலேயே. அதுவும் வேற லெவல்ல இருந்தது. அதாவது மொமெண்ட்ஸ் தான் இந்த படத்துல. ஒரு இன்டர்வல் பிளாக், அதுக்கப்புறம் அந்த மண்டபம் ஃபைட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் தான். அதான் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் தான் படமே. உனக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு இது கேப்டன் மில்லர் அதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளே பார்த்தா கட் பண்ணி அங்கங்க போகும். இது ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஸ்கிரீன் பிளே. இங்க ஒரு ஆரம்பிச்சு கடைக்கு திரும்ப அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது லோக்கியோட அப்பா கேரக்டர்கிட்ட ஒரு கதை சொல்லி திரும்ப அதை கனெக்ட் பண்ணி அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஒரு மாதிரி பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு அருண் மாதேஸ்வரன். இந்த மூவிக்கு அப்புறம் இளையராஜாவோட பயோபிக்கோட வருவாருன்னு நினைக்கிறேன் அவரு. அதுல ஏதாவது வயலன்ஸ் சேர்ப்பாரா எப்படி அப்படின்னு தெரியல. எதுல என்னோட ஆடினே இருக்கு இளையராஜா பயோபிக். இல்ல இளையராஜா பயோபிக் இப்ப வராதுன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் ஹோல்ட்ல போட்டாங்க போல. இல்ல ஆனா அதுவும் அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்டர்னு சொல்லி போட்டுருந்தாங்க. வயலன்ஸ் வருமா, வயலின் வரணும், வயலன்ஸ் வருமான்னு தெரியல. அது தெரிஞ்சு இளையராஜாவோட பேட்டிகள்லாம் வச்சாலே அந்த வயலன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இதுதான் எங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சது பிடிக்காதது எல்லாம். அனிருத் இருந்தாரு, அனிருத்துக்கு மேல நிறைய இருந்தது. ஆனா அனிருத் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாரு. அனிருத்தை வச்சுதான் அவங்க வியாபாரம் பார்த்ததே அனிருத்தை வச்சுதான் சொல்லணும். ஏன்னா நீ யோகி சொன்ன மாதிரிதான் எப்பவுமே ஓஎஸ்டி வந்து பின்னாடி வருவாங்க, கேட்டு அதுக்கப்புறம் விடுவாங்க. இது முதையே விட்டு இதுதான் படத்துல இருக்கணும்னு எல்லா தியேட்டருக்கு மக்கள் வந்து பயங்கரமா இந்த மியூசிக் பெரிய ஸ்கிரீன்ல என்ன இருக்கு ஸ்பீக்கர்ல கேட்கலான்ற மாதிரி அதுக்காண்டியே போறாங்க. உங்களுக்கும் வயலன்ஸ் பயங்கரமா பிடிக்கும், வயலண்டான மூவி பாப்பீங்க, சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள் இல்லைன்னா நீங்க போய் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா இந்த தியேட்டர்ல பார்க்கலாம். 18+ கொஞ்சம் வயலண்டான மூவி. எந்த லெவலுக்கு இருக்காருன்னா எயிட் நோபடி வந்து போட இடம் இல்லாம டைட்டில் ட்ராக் மேல போட்டு விட்டாரு ஸ்டார்டிங். அந்த அளவுக்கு ஃபுல்லா அடிக்கிருக்காரு படம் ஃபுல்லா. அதுதான் ஏஆர் ரஹ்மான் வந்து பேச்சுக்கு கர்நாடிக் கத்துட்டு போடுங்க அப்படின்னா கர்நாடிக்கா போட்டு இறக்கிருக்காரு சருக்குன்னு. அதான் சொல்லணும். சாரி சாய், பட் ஓஜி வந்து ஓஜி இஸ் பேக். 3 மாசம் தொடர்ந்து நீங்க எவ்வளவு பாட்டு போட்டாலும் உங்களுக்கு ரீச் ஆகாதுப்பா. இல்ல இப்போ பாரடைஸ் ட்ரெய்லர் வந்திருக்கு, அதுல வந்து ஆயா சேர் ஒரு பிட்டு கூட வரல, பிட்டு கூட வராம ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. சோ அப்ப அதுலயும் இருக்கு, நிறைய இருக்கு.
அதான் அதுலயும் நிறைய இருக்கு இந்த மாதிரி அடிக்கிருக்காரு. அதுவும் அடுத்து இந்த மாசம் கடைசியில வருதா? அடுத்த மாசம் அது. அடுத்த மாசமா? ஓகே ஓகே. செப்டம்பர் சரி ஓகே. செப்டம்பர் பாரடைஸ்ல வராரு, அக்டோபர் ஜெயிலர் 2ல வராரு. ஜெயிலர் 2 நம்மால் குஷி ஆயிடுவான். எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கும் படத்துக்கு. பயங்கரமான சவுண்ட் ட்ராக்கோட வருவாரு. இதுதான் எங்களோட டேக் இந்த படத்துக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க ஏற்கனவே படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. படம் பார்க்கலன்னா தியேட்டர்ல வந்து உங்களுக்கு வயலண்ட் பிலிம் பிடிச்சிருந்தா போய் பாருங்க. 18+ பாருங்க. அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. நாங்க இதோட கிளம்புறோம். பாய். மஸ்ட் தியேட்டர் வாட்ச் என்ன கேட்டீங்க. இந்த வருஷத்தோட ஒரு நல்ல தியேட்டர் வாட்ச் படம். ஆனா அதான் எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய படமா இது இல்லன்றதான் கொஞ்சம் வருத்தம். மத்தபடி ஒரு நல்ல மூவி தான் இது. ஒரு மூவி ஃப்ரீக்கு இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. நாங்க அப்படியே கிளம்புறோம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் மூல்சர்ஸ். பாய். நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்